அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நடிகர் மாரிமுத்து சார் திடீர்னு இறந்துருக்காரு. தமிழ்நாடே பரபரப்பாயிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு டைமில் நம்ம ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர் இறந்தது அப்படின்றது மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பெரிய பரபரப்பான ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் இறந்த விஷயத்தில் எந்த மாதிரியான சிம்டம் சைன்ஸ் அந்த வியாதியில் இருந்து அவருக்கு கண்டுபிடிச்சிருந்தாருன்னா அவர் காப்பாற்றிருக்கலாம். நெக்ஸ்ட்டு அவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாமல் போனதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வராமல் தடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்டியாக் அரெஸ்ட் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன, ஹார்ட் அட்டாக்னா என்ன. ஹார்ட் அட்டாக் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹார்ட்டுக்கு தேவையான பிளட்டு தேவை. இப்போ எப்படி எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் தேவையோ அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் ரத்த ஓட்டம் தேவை. அந்த மாதிரி ஹார்ட்டுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரத்த குழாய் பேர் கொரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொரோனரி ஆர்ட்ரியில் வரக்கூடிய பிளாக்னால் வர்றது தான் ஹார்ட் அட்டாக். ஓகேங்களா? அந்த ஹார்ட் அட்டாக் தான் நம்மளுக்கு கார்டியாக் அரெஸ்ட்டை லீட் பண்ணுது. ஓகேங்களா? நம்மளுக்கு பிளாக் ஆகிறது ஹார்ட் அட்டாக். அந்த பிளாக் ஆகிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து ஹார்ட்டையே ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் கார்டியாக் அரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு இல்லை வரப்போகுது அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கோ கார்டியாக் அரெஸ்ட்டோ வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சைன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்சியஸ்னஸ் லாஸ் ஆகுறது. ஓகேங்களா? கான்சியஸ்னஸ்னால் என்ன, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்மளோட நினைவு அப்படின்றது இல்லாமல் போகிறது. ஓகேங்களா? அவங்கள நீங்கள் தொடுறீங்கனாலோ இல்லை பேசுகிறீங்கனாலோ இல்லை டச் பண்ணுறீங்கனாலோ அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு விதமான சென்சேஷனும் இருக்காது. அதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சிம்டமுமே இருக்காது. நம்ம டச் பண்ணி பேசினாலோ இல்லை தொட்டினாலோ பேசினாலோ எதுவுமே அவங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் இல்லாமல் போகிறது. ஓகேங்களா? அவங்களுக்கு நாடி துடிப்பு நீங்கள் பார்க்குறீங்க, நாடி வச்சு பிடிச்சி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்ஸ் ரேட் அப்படின்றது இருக்காதுங்க. அதாவது நம்மளுக்கு ரத்த ஓட்டம் இருந்தால் தான் பல்ஸ் ரேட் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகுறதுனால பல்ஸ் ரேட் அப்படின்றது இருக்காது. ஒரு சிலருக்கு மாட்ரேட்டாக இருக்கலாம், ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு அங்கங்கே கேட்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பல்ஸ் ரேட்டில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கிளியராக தெரியும். அதாவது ஹார்ட் அட்டாக்லேயோ இல்லை கார்டியாக் அரெஸ்ட்லேயோ. மூச்சு விடுறது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மூச்சு விடுறோம். மூச்சு விடுறதுல என்ன ஆகலாம்னா ஒரு சிலருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் மூச்சு விடுறது. ரொம்ப இழுத்து மூச்சு விடுறது. நெக்ஸ்ட்டு ரொம்ப சஃபகேட்டடாக இருக்கிறது. ஒரு நம்மளுக்கு நெஞ்சு அடைச்சி அப்படி இருக்கும். அந்த நெஞ்சு அடைக்கும் போது அந்த சஃபகேஷன் வரும். நம்மளால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நார்மலாக நம்ம மூச்சு விடுறதே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஆனால் இந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டோ இல்லை கார்டியாக் அரெஸ்ட்டோ வரப்போகுது அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு கிளியராக தெரியும் நம்மளுக்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மூச்சு விடுற பிரச்சனை வந்ததுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது மூச்சு விடுறதே நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகி மூச்சு விடுறது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாமல் அந்த மாதிரி விடுறதும் ஒரு சிம்டம் தான். செஸ்ட்டில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் இருக்கிறது. நம்மளோட நெஞ்சு பகுதியில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னா ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கிறது. இது மைல்டாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு எந்த ஒரு சிம்டமுமே இல்லாமலும் இருக்கலாம். இந்த செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் கார்டியாக் அரெஸ்ட் வந்தால் நெஞ்சு வலி வந்துடும் அப்படின்றது கிடையாது. ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம். முக்கியமாக ஹார்ட் அட்டாக்கில் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு மைல்டான ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சப்போஸ் செகண்ட் அட்டாக்கோ தேர்ட் அட்டாக்கோ வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு இது தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு டிசீனஸ் இருக்கிறது, தலை சுற்றல். ஓகேங்களா? நம்மளுக்கு தலை சுற்றலாம். நெக்ஸ்ட்டு நம்ம திடீர்னு நம்மளுக்கு சில்லுன்னு வேர்க்கிறது. ஓகேங்களா? அதாவது கோல்டு ஸ்வெட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஜில்லுன்னு தலையெல்லாம் நம்மளுக்கு வேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி தலை சுத்தல் ஒரு ஃபீலிங் வர்றது. இது நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபெயிண்ட் ஆயிடுறது. இந்த கண்டிஷன் தான் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரிமுத்து சாருக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போய் அந்த காரை விட்டு இறங்கும் போதே அவருக்கு இந்த சிம்டம் இருக்கிறதா டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா, கார்டியாக் அரெஸ்ட்டோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ வருது அப்படின்னா ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக நாசியாக இருக்கலாம். நாசியானா குமட்டல் ஃபீலிங். ஓகேங்களா? ரொம்ப ஒரு குமட்டுற ஒரு சென்சேஷன் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வாமிட்டிங்கே வந்துடலாம். ஓகேங்களா? வாமிட்டே எடுத்துருவாங்க ஒரு சிலர். இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக தான் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தலை ஒரு வெயிட் இல்லாத ஒரு ஃபீலிங்.
லைட் ஹெட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு ஃபீலிங் வந்து ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்குங்க, இதெல்லாம் வருது. சரி நம்ம என்ன தான் பண்ணணும்? ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்த்தியான ஒரு டயட் ஃபாலோ அப்படின்றது இருக்கணுங்க. ஹெல்த்தியான டயட்னா என்ன? நம்ம எல்லாமே சாப்பிட்றேங்க. நான் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றேன், வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றேன், நட்ஸும் சாப்பிட்றேன், நல்லா தண்ணி குடிக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து எனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுகர் சாப்பிட்றீங்களா? கண்டிப்பாக மஸ்ட் அவாய்டு. ஓகேங்களா? ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றீங்களா? அவாய்ட் பண்ணுங்கள். ஆயில், அதாவது ஃபுட்டில் ஆயில் அதிகமாக சேர்த்துக்குவீங்களா? அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸு ஃபுட்டோ எடுத்துக்கும் போது மட்டும்தான் அதோட பலன் அப்படின்றது நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நான் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மனுஷனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உடம்புல ஹார்ட் அட்டாக்குன்னு இல்லைங்க, கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு இல்லைங்க, எல்லா பிரச்சனையுமே கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படிங்க நான் மேனேஜ் பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிஷமாச்சு ஒரு ப்ராப்பரான யோகாவோ, இல்லை வந்து டீப்பான ஒரு மெடிடேஷனோ, இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸோ, உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு ரீசன் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலரான எக்ஸசைஸ். நான் ஒர்க் பண்ணுறேங்க, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இல்லை வந்து நான் வந்து காலேஜ் போயிட்டுருக்கேன் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இல்லை ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க வீக்லி 150 மினிட்ஸ், அதாவது நியர்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. ½ அன் ஹவரோ 1 ஹவரோ இல்லை வந்து 15 மினிட்ஸோ, ஆனால் வீக்லி 150 மினிட்ஸ் வந்து ரெகுலரான ஒரு எக்ஸசைஸு கண்டிப்பாக வந்து பண்ணுங்க. வாக்கிங்கோ, ஸ்விம்மிங்கோ, இல்லை ஜாகிங்கோ, உங்களுக்கு எது வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு நல்லா வேர்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லா டாக்டர்ஸும் சொல்லக்கூடிய விஷயந்தான், ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணியே ஆகணுங்க. ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இல்லை வந்து எனக்கு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க, இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படின்றது லிமிட்டடாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லிமிட்டடாக கூட இருக்கக்கூடாது இந்த ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ரெகுலரான ஹெல்த் செக்கப். ஓகேங்களா? அது நம்மளுக்கு வந்து அபோவ் 25-30 ஆயிடுச்சு அப்படின்னாலே ரெகுலரான ஒரு ஹெல்த் செக்கப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, கொலஸ்ட்ரால் லெவல் கரெக்டாக இருக்கா, சுகர் கரெக்டாக இருக்கா, டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சுகர் டெஸ்ட் அப்படின்றது ரெகுலராக பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அந்த ஹெல்த் செக்கப் அப்படின்றத கண்டிப்பாக ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நம்ம வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸு. அந்த நீங்கள் சொல்கிற சிம்டமோட ஒருத்தர் இருக்காருங்க, நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் அவருக்கு வந்து ஒரு சில சிம்டம்லாம் இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் காக்கும் முறை, அதாவது நம்ம சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம், கார்டியாக் பல்மினரி ரீசஸ்டேஷன். ஓகேங்களா? அந்த சிகிச்சையை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? 2 பிரீத்து 30 ஸ்ட்ரோக்ஸ். ஓகேங்களா? இது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம ப்ராப்பரான வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த தகவல் வந்து அவர் வந்து இறந்துட்டார், அவருக்காக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்மளுக்கு யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.